வணக்கம். நல்ல கிளைமேட்டு. இன்றைக்கி நல்லா சுட சுட இட்லி, சூப்பரான ஒரு சாம்பார், ஒன் பாட் சாம்பார். இது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு அதோட சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி அதோட ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி நம்ம வீட்டில் காய்கறி கொஞ்சம் நீண்டு போயிருக்குங்க, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 50 துவரம்பருப்பு, ஒரு 25 கிராம் சிறுபருப்பு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதையும் இதோட ஒன்றா சேர்த்து இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்படி வீட்டில் சாம்பார் பொடி இருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா தேவையான ஒரு தண்ணியை ஊற்றி இந்த பருப்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம குக்கரை போட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுத்து குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியாலே லேசாக அதை கடைஞ்சி விட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றி சாம்பார் நல்லா தள்ளன்னு கொதிக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் இதையும் போட்டு இது நல்லா கொதிக்கும்போது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சாம்பாரை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இந்த பருப்பு இந்த பொடி வாசனைலாம் போகிற மாதிரி இட்லி சுட இட்லி சுட்டு அதில் சாம்பாரை நல்லா தாராளமாக ஊற்றி இதை நீங்கள் லஞ்சுக்கும், ஸ்கூலுக்கு, ஆஃபீஸுக்கெல்லாம் அதை கட்டி கொடுக்கலாம். நம்ம வீட்லேயும் பாருங்கள், காலையில் சுட ஒரு இட்லி